நமஸ்காரம். ஓம் மகா ஸ்ரீ சர்க்குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு நம்ம குரு கடவுள், அதாவது நம்மளோட குரு கடவுளுக்கு இணையானவர் அப்படின்ற விளக்கங்களை ஐயன் மாமுனிவர் அகத்திய பெருமான் என்ன உபதேசம் பண்ணுறாங்க, அந்த உபதேசத்தின் அறிவுரை, அப்புறம் அதன்படி நம்ம கேட்டு நடக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த தொகுப்பை எல்லாம் அகத்தியர் வழிபாடும் என்னும் நூலிலிருந்து வழங்கிக்கிட்டு இருக்கேன். மாமுனிவர் அகத்தியர் ஐயா சொல்றாங்க, ஓம் அன்பெனும் பொருளுக்கும் அழகு என்னும் பொருளுக்கும் ஆண்டி என்னும் பொருளுக்கும் அவனே முழு பெயரும் கொண்ட ஆறுமுகன் ஆவான். ஞானத்தையும் கொடுக்கும் ஞானவேல் ஞானேஸ்வரன் அவனே ஆவான். இன்று நீர் கேட்கும் கேள்விகளை அவனிடமே கேட்டு அதை உங்களுக்கு யாம் அக்கணமே விளக்குகிறோம். உங்கள் கேள்வி, அதாவது குருவுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் பொருத்தமும் வேறுபட்ட பணிகளும் என்னவென்பது. ஒரு சீடன் முன்னோக்கி செல்ல இருவரின் கிருபை வேண்டும். ஒருவன் மேல் நோக்கி செல்லவும் பரபிரம்மனிடம் ஐக்கியமாகவும் ஒரு சத்குருவும் வேண்டும், கடவுளும் வேண்டும். இந்த இரண்டோடு மூன்றாவதாக சத் சங்கமும் வேண்டும். குரு அப்படின்ற விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு மனிதன் தான் பிறரை விட மேலாக வேண்டும் என்றால் முதலில் அவனுக்கு மனதில் இத்தகைய ஆசை உண்டாக வேண்டும். இத்தகைய ஆசை என்பது சிலருக்கு பூர்வ ஜென்மத்தில் இருந்தே இந்த ஜென்மத்திலும் தொடர்ந்து வந்திருக்கும். உலக வாழ்க்கையில் இணங்கி அதில் சுகம் காணப்படுபவருக்கு தன்னுள் அடங்கி இருக்கும் இத்தகைய மேற்பான்மையை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. சம்சார சாகரத்தில் முழுகி இருப்பவன்தான் உள்ளாசையை வெளிப்படுத்த முன்னமே இருந்து ஒரு ஜென்மத்தை வீணாக்கி விடுகின்றான். அல்லது அத்தகைய மனிதன் தன் மேல் ஈட்டி போல் ஒரு இடி விழுந்து அந்த இடி விழுந்து பொழுது கண் விழித்து, ஐயகோ, நான் இதுவரை எந்த பெரியதோ தவறை செய்தேன் என்று தன்னுள் இருக்கும் ஆசையை வெளிப்படுத்தி குருவை தேடி செல்கின்றான். குருவை தேடி செல்லும் போது எத்தனையோ குருக்கள் இவன் போகும் வழி வந்தாலும் தான் தேடி வரும் பரமகுருவை அடையும் வரை அவன் தணிவது இல்லை. அப்பொழுதுதான் அவனுக்காக காத்திருக்கும் குருவின் நிழலில் அவன் போய் சேர விடுகின்றது. இந்த இடத்துல எனக்கு ஒரு தொகுப்பு நான் படித்தது ஞாபகம் வருது. பரமஹம்ச யோகானந்தர் அவங்க, அந்த ஐயா தினமும் வெளியில் பார்த்துட்டே இருப்பாங்களாம். போயிட்டு அங்கே நிறைய சீடர்கள் அவங்களுக்கும் கீழே இருந்திருக்காங்க. ஆனால் போயிட்டு பார்த்துட்டே இருப்பாங்களாம். இன்னும் என்னோட சீடர் வரல அப்படின்னு யார் அங்கே குறிப்பிடுறாங்க அப்படின்னா விவேகானந்தர் ஐயாவை குறிப்பிடுறாங்க. ஐயா ஆமாம், இது நான் படித்தேன். அது எப்படின்னு இன்னொருக்க நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் மேலும் எனக்கு அது ரொம்ப அந்த பிணைப்பு எனக்கு அகத்திய பெருமான் கிட்ட மிகுந்த பணிவையும் அன்பையும் எனக்கு உருவாக்கிச்சு. அவங்க ரெண்டு பேரோட உறவு நான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததுன்னு சொல்ல விரும்புகிறேன். அந்த குரு தன் சீடனுக்காக காத்திருந்ததா நான் படித்தேன். இப்போ இங்கே பாருங்களேன், இதையும் ஐயா எவ்வளோ அழகாக விளக்கியிருக்காங்கன்னு. தான் தேடி வரும் பரமகுருவை அடையும் வரை அவன் தணிவது இல்லை. அப்பொழுதுதான் அவனுக்காக காத்திருக்கும் குருவின் நிழலில் அவன் போய் சேர விடுகின்றது. இங்க குருவின் முக்கியத்துவம். குரு என்பவன் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்களின் பிரதிரூபமானவர். எப்பொழுது ஒரு மனிதன் முழுமையாக தூய்மை அடைகின்றானோ அன்றிலிருந்து அவனை குரு என்பவன் தன் சீடனாக ஏற்றுக்கொள்கிறார். குரு சீடனுக்கு எல்லாவித ஞானத்தையும் படிப்படியாக படிப்பித்து வருகிறார். அவனை கெட்டவர்களின் நிழல் படாமல் காத்து வருகின்றார். கெட்ட வழிகளில் போகும்போது அப்படி கெடாமல் இருக்க சரி செய்கின்றார். இப்படி அவனுக்காக ஒரு கோட்டையை கட்டி கதவை மூடி அக்கோட்டையில் தானும் உள்ளிருந்து அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை பெருக பெருக கோட்டையின் கதவை திறந்து விடுகின்றார். இனி அவன் கோட்டையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காமம், மோகம், குரோதம், பயம், வீணாசை, வம்பு இப்படிப்பட்ட முன்னேற்றத்தை தடை செய்யும் துஷ்ட சக்திகளிடமிருந்து தன்னையே தான் காக்கும் அளவுக்கு உறுதியை அவன் பெறுகின்றான். சீடன் மேல் நோக்கி செல்ல முன்னேற குருவும் பெருமை அடைகின்றார், பூரித்து போகின்றார். இத்தகைய ஒரு சுப முகூர்த்தத்தில்தான் குருவுக்கும் சீடனுக்கும் ஒரு புனிதமான இணைப்பு ஏற்படுகின்றது.
குரு ஞானத்தை தருகின்றார், முன்னேற்ற வழிகாட்டுகிறார். இது மட்டுமே போதாது. காட்டில் போகும்போது எப்படியெல்லாம் போக வேண்டும் என்பதை எல்லாம் தான் குருவானவர் சீடனுக்கு சொல்லி தருகின்றார். அத்தகைய வழியை மட்டும்தான் அவரால் காட்டிக் கொடுக்க முடிகின்றது. மற்றும் சில சமயங்களில் குருவானவர் சீடனை கைப்பிடித்து காட்டில் சிறிது தூரம் கூட்டிச் சென்று விடுகின்றார். இதற்கு மேலும் சீடன் முன்னேற வேண்டியிருக்கின்றது. இதை தருபவர்தான் கடவுள் ஆகும். இப்போ கடவுளோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அதாவது தாய், தந்தை, குரு, கடவுள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம் சின்ன வயசில். அன்னை, தந்தை, அப்புறம் குரு, அப்புறம் கடவுள் அப்படின்னு. முதல்ல பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அது உங்களோட நித்திய கடமை. அப்புறம் ஒரு நல்ல குருவை தேடுங்க. அப்புறம் கடவுளோட அனுகிரகத்தை தேடுங்க. கடவுளோட தொகுப்பு தொடர்ச்சியாக அடுத்த விளக்கங்களாக நான் அடுத்த வீடியோவை பதிவிடுறேன். நமஸ்காரம்.